Dear 11th standard business max students, I am Metro Karnagaran. In exercise number 5.2, sum number 1, fourth subdivision, you have to evaluate this limit. இங்கே 0 கொடுத்தீங்கன்னா ரூட் 1 ஆகிடும், இங்கே 0 கொடுத்தீங்கன்னா ரூட் 1 ஆகிடும், ரூட் 1 மைனஸ் ரூட் 1 0 ஆகிடும், பை 0 வரும். 0 பை 0 வந்துச்சுன்னா ஆன்சர் போட முடியாது. மேக்ஸில் 0 பை 0லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதனால் டேரெக்டாக இதில் 0 போயிட்டு நீங்கள் கொடுக்க முடியாது. எக்ஸ் டர்ன்ஸ் டு 0னா எக்ஸ் 0 கிட்ட அப்ரோச் ஆகுது. இப்போ வேறு ஏதாவது அல்ஜிப்ரிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி போட முடிஞ்சால் போடலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0, டேரெக்டாக நான் 0 கொடுக்க போகிறது கிடையாது எக்ஸுக்கு. இதை கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நம்ம நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி ஒரு டேர்மால் நியூமரேட்டர் as well as denominator root 1 plus x plus root 1 minus x by root 1 plus x plus root 1 minus x. கான்ஜுகேட்டால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை இதே மாதிரி பார்ட்டியால் ப்ளஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் ப்ளஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா ஈஸியாக செட் ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட்லாம் கொஞ்சம் போயிடும். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இது a மைனஸ் பி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். a ப்ளஸ் பி எடுத்துக்கலாம். a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா மாறிடும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக மாறிடும். அப்போது ஃபஸ்ட் ஆல் வந்து ரூட் 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸை போட்டுட்டு ரெண்டாவது ஆள் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை கீழே எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ரூட் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட்டு 1 மைனஸ் எக்ஸ், இந்த மாதிரி சம் முடிஞ்சு போகுது. ஆஃப்டர் கம்ப்ளீட் திஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட்டெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகிட போகுது. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆக போகுதுன்னா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா அகெயின் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸு, அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0, ப்ராக்கெட் ரிலீஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், ஹோல் டிவைடட் பை எக்ஸு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0, எக்ஸும் ஆட் ஆகும், அப்போ 2xஆக மாறிடும். கீழே எக்ஸு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். சார் இங்கே எக்ஸ் டர்ன்ஸ் டு 0ன்னு இருக்குது, நீங்கள் எப்படி எக்ஸ் கேன்சல் பண்ணலாம், 0 அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இது ஆக்சுவலாக 0 கிடையாது. அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம எக்ஸை அடிக்க முடியும். ஆக்சுவலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸையும் அடிக்கக்கூடாது, இதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா மேக்ஸில் 0 பை 0 அடிக்கிறதுக்கு எந்த ரூலுமே இல்லை. ஆனால் இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை, எக்ஸ் டர்ன்ஸ் டு 0னா 0 கிட்ட தான் போகுது. அது 0.00001 இருக்கலாம், அல்லது 0.9999 இருக்கலாம். அதனால் அது 0 கிடையாது, அதனால் அடிக்கலாம். அதுக்கடுத்தது லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0, டர்ன்ஸ் டுனா 0 கிட்ட போகுது, அவ்வளோதான். 2 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுங்க. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒன்று 2 பை இது உள்ளார 0 கொடுத்தீங்கன்னா ரூட்டு 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் ரூட்டு 1 மைனஸ் 0 ஆகிடும். அப்போ 2 பை ரூட் ஆஃப் 1 இஸ் 1ன்னு எடுத்துங்க, அதுமாரி ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0 இஸ் 1ன்னு எடுத்துங்க. அப்போ 2 பை 2 ஆகும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 1 இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.